மகர ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்குங்க ஒரு நல்ல காலம். அந்த சனி இப்போ முடிஞ்சு உங்களுக்கு மெதுவாக மூச்சு விடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அந்த சப்போர்ட் கிடைக்காம இருக்குது. அந்த சப்போர்ட் இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டுலேருந்து சூப்பராக கிடைக்க போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் கிடுகிடுன்னு நடக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருங்க. கல்யாணம் வேணுமா? கல்யாணத்துக்கு ரெடி. மாப்பிள்ளை ரெடி, மாப்பிள்ளையும் ரெடி, பொண்ணு ரெடி, மாலையும் ரெடி, மன மேடையும் ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியானீங்களா அப்படிங்கிறது தான். நல்ல சட்டையை எடுத்து மாட்டு கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ரெடின்றது அர்த்தம். அதே போல் எங்கேயாவது வேலை விஷயமாக தயாராக இருக்கீங்கன்னா டக்குன்னு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிடுங்க. உங்களுக்கு பாக்கியெல்லாம் தானாக கூடி வந்துடும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற நல்ல காலம் 1 வருஷ காலத்துக்கு உங்கள் நிலைச்சி நிற்க போகுது. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு தரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல காலம் வர்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். ஒரு 10-12 வருஷம் எடுக்கும். பட் இருந்தாலும் இந்த நல்ல காலத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் தயாராக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிங்க. அப்பா அம்மா வகையில் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விட எதுன்னு கேட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் வார்த்தை பேசாதீங்க, கோபமாக பேசாதீங்க, அதிர்ந்து பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. குடிப்பழக்கம் இருந்தால் நிறுத்திடுங்க. இதை மட்டும் செஞ்சாலே போதுமானது. பொய் பேசாதீங்க. முக்கியமாக இது மட்டும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சூப்பராக இருக்க போகுது. எல்லாத்தையும் விட முக்கியமானது பெரிய பெரிய நண்பர்களுடைய பெரிய பெரிய ஆட்களுடைய சகவாசம் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் வாழ்க்கையில் மேலே ஏறி போயிட முடியுமான்னு பாருங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, துப்புரவு வேலை செய்கிறவங்க, சுரங்க தொழில் இருக்கிறவங்க, இரும்பு தொழில் இருக்கிறவங்க, லேத்து தொழில், அதோடு சேர்த்து மீன் பிடிக்கிறவங்க, கடற்கரையோரம் இருக்கிறவங்க, இதோடு சேர்த்துக்கிட்டு ஏதாவது விஷம் சம்மந்தப்பட்ட கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறவங்க, கொஞ்சம் கடினமான வேலை செய்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிற உங்களுடைய ஆளுங்க யாராவது, அதாவது இந்த மகர ராசிக்காரங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலம் பொன்னான காலம். ஜோதிடம், ஆன்மீகம், மாந்திரீகம் போன்றவற்றிலெல்லாம் அவங்க சூப்பராக பேர் பெற்று புகழ் பெற்று வருவாங்க. அதோடு சேர்த்து சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. தைரியமாக இந்த காலம் உங்களுக்கே ஒர்க் ஆக போகுது. தைரியமாக இருங்க, சாதிக்கலாம்.